ஹாய் ஃபேம், வெல்கம் டு டிவிஎல் டைனி ஸ்டெப். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசானா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை டேப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இந்த டிங் அப்படிங்கிற அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எதை பற்றினா எக்ஸாக்ட்லி ஃப்ரிட்ஜ் டூர் பற்றி தான் நம்ம போட போகிறோம். ஆக்சுவலி வந்து பாஸ்ட் 4 டேஸாக கொஞ்சம் லிட்டில் பிஸியாகவே இருந்ததால் என்னால் வந்துட்டு கொஞ்சம் இந்த ஃப்ரிட்ஜ் டூரும் ஹோம் டூரும் என்னால் வந்து கேப்சர் பண்ண முடியல. ஸோ இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததால் உங்களுக்காக இந்த வீடியோ போடணுமேங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்ருக்கேன். ஆக்சுவலி ஃப்ரிட்ஜு வந்து எப்படி லொக்கேட் பண்ணியிருக்காங்கன்னா, கிச்சனுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன வால் இருக்கும். ஸோ அந்த வால் பக்கத்துலேயே வந்து ஃப்ரிட்ஜுக்குன்ட்டு அந்த ஃப்ளக் பாயிண்ட்லாம் வந்து டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் அந்த மூலையில் வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜு வச்சுட்டோம். ஃப்ரிட்ஜுக்கு மேலேயே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக எடுக்க போகிற ஒரு சில திங்ஸ் வந்துட்டு அங்கே இருக்கும். மோஸ்ட்லி கிச்சன் எடுத்தோன்னா அங்கே வைக்கிற மாதிரி. அதனால் மேஜராக வந்து நம்ம எதெல்லாம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுமோ ஸோ அதனால் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் மேலே வச்சுருக்கேன் டாப்பில். நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி முடிச்சோன்னே ஃபஸ்ட்டு டாப்பில் வந்துட்டு என்னென்னலாம் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரை நட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரை நட்ஸ்லாம் வந்து நான் வீக்லி ஒன்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா 1 வீக் வந்து ப்ரோட்டீன் லட்டுனா நெக்ஸ்ட் வீக் வந்து சர்லக் மாதிரி வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து கலந்து கொடுத்தா அவங்க இன்னும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்கிறத ஒரு நெக்ஸ்ட் வீக் வந்து சர்லக் மாதிரி பவுடராக ரெடி பண்ணி கொடுப்பேன். அது இல்லாமல் வந்துட்டு கண்டிப்பாக வீட்டில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி சுண்ணாம்பெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நம்ம குழந்தை வச்சுருக்கோன்றப்போ இதில் ஒரு எமர்ஜென்சி நீடாக இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்போம். ஸோ அதனால் வந்து சுண்ணாம்பும் வச்சுருக்கேன் வீட்டில். அது இல்லாமல் இந்த குளுக்கோஸ் ஐட்டம்ஸ், அப்புறம் இந்த நெய் பாலிஷஸ் அதெல்லாம் நிறைய வைக்க மாட்டேன். ஸோ அதனால் 1-2 பீசஸ் மட்டும் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து பீஸாவுக்கு தேவையான அந்த ஆர்கானியோ அப்படிங்கிற அந்த ஸ்பைஸ் அந்த ஸ்மெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நான் வந்து பாட்டிலாக வாங்கி பஞ்சாக யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு இந்த பேக்கெட்டே எனக்கு இஸ் எனஃப். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆலிவ்ஸ், அந்த பீஸாக்கு மேலே போகிற அந்த ஆலிவ்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ அது வினிகர் பாட்டில்ஸ் இதெல்லாமே வந்து கண்ணாடியில் ஸ்டோர் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட்லி வந்து கண்ணாடி அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெம்பரவர் செட்டாக இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி ஐட்டம்லாம் யூஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் இங்கே இருக்கிற அந்த ஆலிவ்ஸ் பாட்டில் என்னென்ன ஸ்டோர் பண்ணிங்க பார்த்தீங்கன்னா, அரிசி மாவு, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு அப்படின்ட்டு ஒரு 3 மாவுமே வந்துட்டு அதில் நான் வந்து டம்ப் பண்ணி அதில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த ஹை பல்ஸ் அப்படிங்கிறது எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து வெகிகோன்ஸ் பெயின் இருக்கிறதால அவர் அது வந்துட்டு டெய்லியும் வந்துட்டு ஒரு மூடி வந்து சாப்பிட்றது முன்னாடி குடிப்பார். ஸோ அதனால் அந்த லெக் பெயினுக்காக அவர் அது ரெகுலராக எடுத்துகிட்ருக்கார். ஸோ அதனால் அதையும் வந்து ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணுன்றதுக்காக அது ஸ்டோர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு டிவிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இப்படி தான் நான் ஆக்சுவலி ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு எந்த சேஷியாக இருக்கட்டும், டொமேட்டோ சாஸ் ஆகட்டும், சில்லி சாஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு சின்ன பேக்கெட்டில் தான் ஸ்டோர் பண்ணி, ஏன்னா நிறைய ஸ்டோர் பண்ணுறது வந்து வேஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி புதுசாக யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட்டு ஐஸ் க்யூப்பில் வந்துட்டு நான் ரொம்ப அதிகமாகலாம் ஐஸ்க்கெலாம் யூஸ் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி ஐஸ் வாட்டர் குடிக்குது, ஐஸ் க்யூப்பெல்லாம் நான் வந்து மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் அந்த செக்ஷன் அவ்வளோவா நான் யூஸ் பண்ணுறது இல்லை. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா முட்டை ட்ரேக்காக ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் வந்துட்டு நாளைக்கு ஏதாவது வந்துட்டு நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா மோஸ்ட்லி நான் வந்து கட் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா நாளைக்கு காலையில் நம்ம உடனே ரெகுலர் செய்யணுன்றதுக்காக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ரேங்க் ஃபுல்லாகவே வந்துட்டு சில்வர் பாத்திரம். இந்த பால், இந்த மாவு ஃபுல்லாகவே 3 டேஸுக்கு அதே மாதிரி மாவும் வந்து 3 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் அரைப்பேன். நெக்ஸ்ட் வந்து இந்த டீப்பனில் வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். டீப்பனில் வந்து கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ நீங்கள் வச்சு கட் பண்ணி உள்ளே போட்டிருந்தீங்கன்னா அது வந்து நீங்கள் டிஷ்யூ கூட போட தேவையில்லை. அது உங்களுக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். மேலே வந்து தண்ணியும் நிற்கிறது கிடையாது. ஆனால் இந்த மாதிரி பாக்ஸில் நான் வந்து போடுறப்ப பார்த்திங்கன்னா கீழேயும் டிஷ்யூ போடுற மாதிரி இருக்குது. மேலே டாப் ஆஃப் அந்த கேப் மூடுறப்பையும் வந்து டிஷ்யூ போட்டோன்னா அந்த தண்ணி வந்து டிஷ்யூவில் இழுத்துக்குது. ஸோ அதனால் உள்ளே இருக்கிற அந்த இலையெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஈரமாகி அழுகி போகிறதில்ல. ஸோ அதனால் வந்து சூப்பராக இருக்கிற டிப்புன்னு. ஆனால் என்ன பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, கரண்ட் பில்லு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுவும் நான் இப்போ சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக் வந்து முடக்கத்தாங்கீரை தோசை வந்து பிளான் பண்ணதால் முடக்கத்தாங்கீரை வந்து நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். நிறைய கீரை கொடுத்தாங்க. ஆனால் இதோட விலையே வந்து 10 ரூபா தான். மோஸ்ட்லி எனக்கு இதெல்லாம் இங்கே நல்லா கிடைக்குங்கிறதால இந்த மாதிரி கீரைலாம் நான் நிறையா யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஜிப் ஃபோல்டரில் வந்துட்டு நான் வந்துட்டு அப்படியே ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த புதினாவை போட்டால் அது வந்து டிஷ்யூ இல்லாமல் போட்டால் நல்லா ஏர் கண்டெய்னர் நல்லா இதாகுதோ அந்த அழுகாமல் இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் வந்து டிஷ்யூ போட்டோன்னா அந்த இலையெல்லாம் வந்து ஒரு மாதிரி அழுகுன மாதிரி ஆகிடுது. ஸோ அதனால் வந்து அந்த மிஷின் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் ஐடியாஸ் எதாவது இருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படியுமே வந்துட்டு
மதியானம் வந்து சாம்பார் வைக்கணும். ரெகுலராக எப்பயுமே ஒரு காய் நாங்கள் வைப்போம். ஸோ அதனால் வந்து காயும் எப்படின்னா 3 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் நான் பிளான் பண்ணுவேன். நிறைய காய் வாங்கி ஃபுல்லாக டம்ப் பண்ண மாட்டேன். ஏன்னா 3 டேஸ்க்கு மேலே இருந்தாவே எனக்கு அந்த காயோட டேஸ்ட் போன மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால் வந்து 3 நாளைக்கு ஒரு முறை கண்டிப்பாக காய் எல்லாமே ரெகுலர் ஆகும். ஒரு நாள் வந்து காய் வாங்குவேன், ஒரு நாள் மாவாட்டுவோம், ஒரு நாள் வந்து ப்ரோட்டீன் பவுடர் ஆட் ஆகும். அப்புறமேக்கா ஒரு நாள் வந்து அப்படியே வந்து ரெகுலராக எனக்கு வந்து அந்த அந்த ஃப்ரிட்ஜோட ஷெடியூல் வந்து எனக்கு கரெக்டாக ரெகுலராக இருக்கும். அதே மாதிரி எதுவும் மறக்காமல் அது ஒரு மாதிரி நீட்டாக போகும். நெக்ஸ்ட் இப்படி தாங்க வந்து ஆக்சுவலி வந்து இப்படி தான் நான் வந்துட்டு ஃப்ரிட்ஜ் டூர் வந்து ஆர்கனைஸ்டாக வச்சுருக்கேன். நிறைய போட்டு டம்ப் பண்ணுறத விட ரொம்ப நமக்கு வந்துட்டு நீட் இருக்கிற பொருளை மட்டும்தான் வந்துட்டு நான் வந்துட்டு இதை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இல்லை ஃபேமிலியில் வந்துட்டு 3 பேர் இருக்கிறதால எங்கள் 3 பேருக்கு வந்து இது ரொம்ப ஒரு சூப்பர் கம்ஃபர்டபுளான ஃப்ரிட்ஜாக தான் இருக்குது. மேபி வீட்டில் வந்து நிறைய மெம்பர்ஸ் ஆட் ஆகிறப்போ இன்னும் கொஞ்சம் போகிறப்ப அடுத்தடுத்து ஃப்ரிட்ஜோட சைஸும் நம்ம பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 3 பேருக்கு வந்து ஒரு மீடியமான வந்து ஃப்ரிட்ஜுங்கிறது ரொம்ப சூப்பர் கம்ஃபர்டபுள். நம்ம கொஞ்சம் பெருசாகவும் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு வந்து கரண்ட்டு பில்லும் அதிகமாகும். ஸோ அதனால் வந்து அதுக்குள்ளே திங்ஸ் அந்த அளவுக்கு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் பெரிய ஃப்ரிட்ஜை நம்ம வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலாம். ஓகே, 3 மெம்பர்ஸ்க்கு இட்ஸ் எனஃப். ஹோப் யூ லைக் இட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.